ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ பூசணிக்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பூசணிக்காய்னு சொல்லுவாங்க, ரெட் பூசணிக்காய், அப்படி இல்லைன்னா பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க. பெரிய வெங்காயம் 1 எடுத்து நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தாளிக்க கடுகு கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. இப்போ வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்குங்க. வெங்காயம் வதங்க பிறகு மஞ்சத்தூள் போடுங்க. இப்போ பூசணிக்காய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த எண்ணெயிலே வந்து இது வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் இருந்தால் போதும், வெந்துடும். ஆனால் வந்து கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. இந்த மாதிரி பிடிச்சி குலுக்கி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் குலுக்கி விடுங்க. நல்லா வெந்துடும். ஆயிடுச்சு. பூசணிக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சீக்கிரம் வெந்துடும். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.